தினக்காற்று செய்திகள். நாகராணி இணைச்சாளர் ஸ்ரீதரன், துணைச்சாளர் நித்யா சொல்லி இன்றைக்கு அதிமுகவில் தான் இளைஞர்களும் படித்த பெண்களும் பூத் கமிட்டி நிர்வாகிகளாக இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு பூத் கமிட்டி பொறுப்பாளராக எங்கள் நியமனங்கள் என்று சொல்லி கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். வேற எந்த கட்சியிலும் இளைஞர்கள் போடுவதை குறைத்துக் கொண்டார்கள். இளைஞருடைய போக்குவரத்து அங்கு நின்றுவிட்டது. அதிமுகவை நோக்கி இளைஞர்கள் வருகிறார்கள் சொன்னால் அதற்கு காரணம் அதிமுகவில் தான், அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற அதிமுகவில் தான் உழைப்பவர்களுக்கு உரிய மரியாதையை கட்சி கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் தான் படித்த பெண்களும் படித்த இளைஞர்களும் இன்றைக்கு அதிமுகவில் இணைந்து உறுப்பினர் படிவங்களை வாங்கி உறுப்பினராக பதிவு செய்து அந்த எண்ணை கொடுத்து உறுப்பினர் எண்ணை கொடுத்து ஆதார் எண்ணை கொடுத்து கையொப்பமிட்டு செல்லுமர் கொடுத்து போட்டோ கொடுத்து பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளராக தங்களை பதிவு செய்து இயக்கத்திலே பணியாற்றுகிறோம். 2026 தேர்தலில் வெற்றியை நிலைநாட்ட நாங்கள் உங்கள் பக்கம் பின்னால் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் நம்முடைய தலைவர் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற சூழ்நிலையோடு இளைஞர் குடும்பங்களும் படித்த சகோதரர்களும் இன்றைக்கு இயக்கத்தில் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போது படித்த அந்த லிஸ்டுகளிலே பார்க்கின்ற பொழுது பெண்களிலே 90% பேர் பட்டதாரிகள், ஆண்களிலே 80% பேர் பட்டதாரிகள். இவ்வளவு பட்டதாரிகள் இயக்கத்திலே இளைஞர்கள் படித்த பெண்கள் இவர்களெல்லாம் வருகிறார்கள் சொன்னால் அவர்களை வரவேற்பதற்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறது. இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சி நடக்கிறது. ஸ்டாலின் பல்வேறு கோரிக்கைகளை சொல்லி பல்வேறு அறிக்கைகளை கொடுத்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக இன்றைக்கு மக்களை பற்றி கவலைப்படாமல் தன் குடும்பத்தை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் பொதுமக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது வெகு கோபத்தில் இருக்கிறார்கள். வெகுஜன மக்கள் இன்றைக்கு வெறுப்பில் இருக்கிறார்கள். இதே நிலை நீடித்தால் திமுக என்பது தமிழகத்தில் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தீர்ப்பளிப்பார்கள். பெரியோர்களே, படித்தவர்களே, இளைஞர்களே, படித்த சகோதரர்களே, நீங்கள் தினசரி பத்திரிகை படிக்கிறீர்கள், தினசரி டிவி பார்த்தீர்கள், மீடியாக்களில் செய்தி பார்க்கிறீர்கள், எல்லா விஷயங்களும் தெரிந்தவர்களாக இன்றைக்கு கம்ப்யூட்டர் காலத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டே இருங்கள். இந்த ஆட்சி 4 ஆண்டு காலம் நிறைவேற்றுள்ளது. 4 ஆண்டு சாதனை என்று சொல்லி திமுகவை சேர்ந்தவர்கள் விளம்பரம் செய்கிறார்கள். 4 ஆண்டிலே திமுக செய்த சாதனை என்ன? பெண்கள் பஸ்ஸிலே ஓசி பஸ் என்று சொல்லிவிட்டு அதை நக்கரடிக்கின்ற அமைச்சர்கள் தான் திமுக இருக்கிறார். ஆக அதிலையும் இப்ப பெண்கள் ஏற கூச்சப்படுகிறார்கள். படித்த பெண்கள் ஏற கூச்சப்படுகிறார்கள். இது நீ ஓசி பஸ்ஸா கேட்டா பொன்முடி போன்ற அமைச்சராக இருந்தவர்கள் திமுக முக்கிய தலைமையாக இருந்தவர்கள் எல்லாம் கேள்வி விஷயம் படித்தவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் அந்த பஸ்ஸில் ஏறுவது கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்க சொல்றார்கள். 1000 ரூபாய் எல்லோருக்கும் வந்து சேரவில்லை. வருகின்றவர்கள் கூட இன்றைக்கு வருமானம் 15,000 ரூபாய் இருந்தால் குடும்பத்தை நடத்திக் கொள்ளாத நிலையில் இருந்தவர்கள் இன்றைக்கு 30,000 தான் இன்றைக்கு நிம்மதியாக சாப்பிட முடியும். எக்ஸ்ட்ரா மாதத்துக்கு 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருமானம் வேண்டியிருக்கு, செலவு வேண்டியிருக்கு. ஆக செலவு விகிதத்தை திமுக ஆட்சியில் ஒரு குடும்ப செலவினம் 15,000 ரூபாய் சராசரி முடிவிட்டது. சராசரி குடும்ப நடுத்தர வர்க்கத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்க போறது அது 1000 ரூபாய், அது அலக்கடிச்சு. ஆகவே அந்த திட்டமும் பெயர் எதையாவது மக்கள் பாராளுமன்ற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றி கொடுத்திருக்காரா? கிடையாது. எல்லாம் விளம்பரம், வெற்றி விளம்பரம், வெற்றி காகிதத்திலே எழுதி கொடுத்து அடக்கி விட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிய திமுக இன்றைக்கு கண்பிடியில் இருக்கிறது. என்ன சொல்லி வாக்குகளை கேட்க மக்களை எப்படி ஏமாற்ற என்று தெரியாமல் ஓடிக் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் இன்றைக்கு விழிப்புணர்வோடு அதிமுக பக்கம் வந்திருக்கிறார்கள். எடப்பாடி ஆட்சியிலே அற்புதமான திட்டங்கள், மரியாதைக்குரிய திட்டங்கள், மக்கள் போட்டியிட்ட திட்டங்கள், 7.7 இடஒதுக்கீடு வாயிலாக மெடிக்கல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி கனவை நனவாக்கிய தலைவராக எடப்பாடி இருந்த காரணத்தால்தான் இன்றைக்கு 1000 பேர் மெடிக்கல் கல்லூரிக்கு ஆண்டுதோறும் சென்று வருகிறார்கள், படித்து டாக்டராக வருகிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம்.
கூறுவாரார், குளங்களை வெட்டினார், பாசன வசதிகளை சரிசினார், நீர் மேலாண்மையை பிரதிபலித்தினார். இப்படி சொல்லிக்கொண்டே சப்பரச்சாலையை சரிசினார், கால்வாயை வெட்டினார். ராஜராஜ சோழன் காலத்திலே வெட்டப்பட்டது போல தமிழகம் எங்கும் அனைத்து கம்பாய்களையும் தூர்வாரி நீர்பிடிப்புகளை உருவாக்கி விவசாயத்தை பெருக்கின்ற பணியை நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்தை ஆளப்போகின்ற தலைச்சிறந்த முதலமைச்சராக அழைக்கின்ற அவர் எடப்பாடி ஒரு அற்புதமான திட்டத்தை குடி பராமரிப்பு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுடைய விவசாயத்தை வாழ்க்கையில் ஒளியூட்டினார். அவர் போன்ற ஒரு நல்லவர், மக்களை பற்றி சிந்திப்பவர், இந்த நாடு ஆள வேண்டும் என்று மக்கள் எண்ணுகின்ற காரணத்தால் 2026 தேர்தல் இது நமக்கான தேர்தல். 2026 தேர்தல் தமிழ்நாடு மக்களுக்கான, மக்களின் முன்னேற்றத்திற்கான தேர்தல். தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே முடிவு எடுத்திருக்கிறார்கள். அது என்ன முடிவு? அதிமுக கூட்டணி, எடப்பாடியார் தலைமையிலுள்ள கூட்டணியை ஆதரிக்க வேண்டும், இரட்டைக்கு வாக்களிக்க வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்ற முடிவை இன்றைக்கு 8 கோடி மக்களும் பேசுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் எடப்பாடியார். இன்னும் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்கு தயாரில் இருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் பின்னால் நீங்கள் அணிவகுத்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்போதும் இயக்கம் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கு வந்திருக்கின்ற நீங்கள் தேர்தலுக்கு பின்போ இப்போதோ நாளையோ எந்த நேரமாக இருந்தாலும் எந்த உதவி என்று சொன்னாலும் விருதுநகர் மாவட்ட அதிமுக எடப்பாடியார் நம்பி தலைமையேற்று வந்திருக்கின்ற உங்களுக்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும். உங்களின் சகோதரனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் குடும்பத்தின் மூத்தவராக இருந்து இந்த கேட்டியாக பாலாஜியாகினால் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்ற உறுதியை சொல்லி வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்புகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.